ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக முட்டை பஜ்ஜி செய்கிறேன். இப்போ வந்து திடீர்னு வந்ததுனால இன்னும் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை, அதனால் முட்டை இருந்தது. அந்த முட்டையை வேக போட்டு உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பஜ்ஜி மாவு கலந்துட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் முட்டையை வேக வச்சு உரிச்சு 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 இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். திடீர்னு வந்ததுனால எந்த ஸ்நாக்ஸும் இல்லை எங்கள் வீட்டில் செய்யறதுக்கு. உடனே பார்த்தா பஜ்ஜி மாவு இருந்தது, முட்டை இருந்தது. ரெண்டுத்தையும் வச்சு இப்போது பஜ்ஜி மாவில் முட்டை போண்டா செஞ்சிட்ருக்கேன். இப்போ என் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க திடீர்னு வந்துட்டாங்க. எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பல உரிச்சு முட்டையை பஜ்ஜி போட்டுக்கிறேன். பஜ்ஜி மாவுக்கு பஜ்ஜிலே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம வந்து எதுவும் கலக்க தேவையில்லை, பஜ்ஜி மாவுலேயே எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும். மாவை கலந்துட்டு நம்ம பாருங்கள் எல்லாம் சுட்டுருக்கோம். சுட்டுட்டு இப்போது பார்த்தீங்களன்னா அழகான ஒரு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌன் கலரில் வரணும். இதை வந்து சுட்டான பின்னாடி இதை இப்படி வந்து இந்த கலரில் வந்தபோது நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை எடுத்துட்டு ஒரு இந்த கலரில் வரணும். அப்போ தான் வெந்து வந்துட்டுருக்கும் நம்மளுக்கு முட்டை பஜ்ஜி. பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வீட்டில் எதுவும் இல்லைன்னா இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் திடீர்னு வந்துட்டாங்க, வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, பக்கம் போய் கடைக்கு வாங்கிட்டு வரது இதாகும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஏதாச்சும் எது இருந்தாலும் சரி, காலிஃப்ளவரு இல்லை முட்டை போண்டோ. எங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு இருந்ததுனால நான் இந்த பஜ்ஜியை வச்சு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக வந்திருக்குது போண்டா. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுமா. என்னம்மா பாப்பா எடுத்துன்னு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடு, எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க, எடுத்துன்னு போங்க. எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.